வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வரோம். இப்போ டெய்லி ஒரு தலைவர்களை பற்றிய வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா காமராஜர் அவர்களை பற்றியும் மகாத்மா காந்தி அவர்களை பற்றியும் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி முக்கியமான 50 தகவல்களை பார்க்கலாம் வாங்க. நேரு அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 1889 நவம்பர் 14 அன்று எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா அலகாபாத்தில் பிறந்திருக்காரு. என்னைக்கு பிறந்திருக்காரு? நவம்பர் 14 அன்று அலகாபாத்தில் பிறந்திருப்பார். பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் நேரு மற்றும் வருப் ராணி. வருப் ராணி மோதிலால் நேரு. இவரோட தந்தையை பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் நேரு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, 1928 நேரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாரு. அப்போ 1928 வெளியிடப்பட்ட நேரு அறிக்கை யார் வெளியிட்டது? மோதிலால் நேரு அவர்களால் வெளியிடப்பட்டது. இவர் என்ன பண்ணியிருப்பாரு? நேரு அவர்கள் தன்னுடைய 15 வயதில் இங்கிலாந்தில் இருக்கிற ஹாரோ அப்படிங்கிற பள்ளிக்கு முதல்ல படிக்க சென்றிருப்பாரு. கேம்பிரிட்ஜில் இருக்கிற கல்லூரியில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இயற்கை அறிவியல் அப்படிங்கிற படிப்பை படிச்சிருப்பாரு. எங்கே படிச்சிருக்காரு? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இயற்கை அறிவியல் அப்படிங்கிற பாடம் பயின்றிருக்கிறாரு. அதே மாதிரி 1912 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வழக்கறிஞர் படித்து பட்டம் முடிச்சுட்டு இந்தியா திரும்பி இருக்கிறாரு. அப்போ இவர் எப்போ இந்தியா திரும்பி இருக்கிறாரு? 1912. அந்த வருஷமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1912 நடைபெற்ற பாங்கிப்பூர், அதாவது பீகாரில் இருக்கிற பாங்கிப்பூர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பிரதிநிதியாக போயிட்டு கலந்துக்கிறாரு. 1916 லக்னோவில் திரும்பவும் என்ன பண்ணியிருப்பாங்க, மாநாடு நடந்திருக்கும். அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நேரு அவர்கள் முதல்ல காந்தியை சந்திச்சிருப்பாங்க. இப்போ நேரு முதல்ல எங்கே நடைபெற்ற மாநாட்டில் சந்திச்சிருக்காங்க? லக்னோவில் நடைபெற்ற மாநாட்டில் காந்தியை சந்திச்சிருக்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1916. இவர் பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீரி பண்டித் அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க. நேருவோட சகோதரி யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டித். படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஐநா பொதுச்சபையோடைய முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டித் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நேருவோட சகோதரி. 1920 என்ன பண்ணியிருப்பாரு? ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்காற்றியிருப்பார். 1923 நடைபெற்ற அலகாபாத் நகராட்சியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எந்த நகராட்சி? அலகாபாத் நகராட்சியோடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. 1927 பெல்ஜியம் நாடு இருக்கு இல்லையா, அங்கே நடைபெற்ற பிரஸ்லஸில், அதாவது பெல்ஜியமில் இருக்கிற பிரஸ்லஸில் நடைபெற்ற ஒடுக்கப்பட்ட நாடுகளுடைய மாநாட்டிலையும் என்ன பண்ணியிருப்பாரு? கலந்துட்டுருப்பாரு. 1928 சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்திய சுதந்திர லீக் அப்படிங்கிற லீக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னது? இந்திய சுதந்திர லீக். யார் கூட சேர்ந்து? சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து 1928 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாரு? நேரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத முதல்ல அறிவிச்சிருப்பாங்க. 1929 டிசம்பர் 31 என்ன பண்ணியிருப்பாரு? ராவி நதிக்கரை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே மூவர்ண கொடியே ஏற்றிருப்பாங்க. எப்போ? 1929 டிசம்பர் 31 நைட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடியை ஏற்றுறாங்க. 1930 சட்டமறுப்பு இயக்கத்தின் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைனி சிறையில் அடைக்கப்படுறாரு. யார்? நேரு அவர்கள் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது எந்த சிறையில் அடைக்கப்படுறாரு? நைனி சிறையில் அடைக்கப்படுறாரு. 1936 லக்னோவிலையும் 1937 பைஸ்பூர்லேயும் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு. ஸோ 36 லக்னோ, 37 பைஸ்பூர். ஸோ 2 காங்கிரஸ் மாநாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? தலைமை தாங்கியிருக்காங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ கைது செய்யப்படுறவர் அகமது நகர் கோட்டையில் சிறை வைக்கப்படுறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எங்கே சிறை வைக்கப்படுறாங்க? அகமது நகர் கோட்டையில் சிறை வைக்கப்படுறாரு. ஸோ மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க? 9 முறைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. சுமார் 3259 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்காங்க. 1946 செப்டம்பர் 2 அன்றைக்கி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இடைக்கால அரசாங்கம் அமைச்சிருப்பாங்களே, அதோடைய துணைத் தலைவராக இருந்திருப்பாங்க. 1947 ஆகஸ்ட் 15 இருந்து, அதாவது சுதந்திரம் கிடச்சில இருந்து 1964 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாரு? இந்தியாவோட பிரதமராக இருந்திருப்பாரு. ஸோ இந்தியாவுடைய முதல் பிரதமர் யார்? நேரு அவர்கள் தான். அதே மாதிரி 1946 டிசம்பர் 13 என்ன பண்ணியிருப்பாரு? அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய குறிக்கோள் தீர்மானத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேரு அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க. என்னைக்கு? 1946 டிசம்பர் 13. அதுதான் என்ன பண்ணுவாங்க, பின்னால் இது அடிப்படையாக கொண்டு தான் அரசியலமைப்போடைய முகவுரையை எழுதியிருப்பாங்க. 1950 மார்ச் 15 நேருவோட அவர்களுடைய ஆட்சியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் அமைச்சிருப்பாங்களா, திட்டக்குழுவாக அமைச்சிருப்பாங்க. ஸோ முதல் 5 ஆண்டு 1951 56 இவருடைய ஆட்சி காலத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கனரக தொழிற்சாலைகள் மற்றும் அணைகள் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு? நவீன இந்தியாவின் கோவில்கள் அப்படின்னு அழைச்சிருப்பாரு. யார் அழைச்சிருக்கா? நேரு அவர்கள் கனரக தொழிற்சாலைகள் மற்றும் அணைகளை நவீன இந்தியாவுடைய கோயில்கள் அப்படின்னு அழைச்சிருக்காரு. 1954 ஏப்ரல் 28 என்ன பண்ணியிருக்காங்க? பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பாரு. யார் கூட சேர்ந்து? சீனாவோட சேர்ந்து. 1954 ஏப்ரல் 28 பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. எந்த நாடோட அப்படின்னா சீனாவோட சேர்ந்து. அதே மாதிரி
அணிசேரா இயக்கம் இருக்கு இல்லையா, 1961 பில்கிரேட் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அணிசேரா இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கி வச்சிருப்பாங்க. 1955 தமிழ்நாட்டில் ஆவடியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சமூக மாதிரி சமுதாயம் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. என்ன தீர்மானம், எங்கே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு அப்படின்னா ஆவடியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சமூக மாதிரி சமுதாயம் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாட்டில் எந்த வருஷம் அப்படின்னா 1955. அதே மாதிரி 1958 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறிவியல் கொள்கைகளுக்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அறிவியல் கொள்கைகளுக்கான தீர்மானத்தை எப்போ 1958 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. அதே மாதிரி ஐஐஎம் இருக்கு இல்லையா, அதாவது இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் மற்றும் இந்திய மேலாண்மை கழகங்கள் அப்படிங்கிறது நேருவால் தொடங்கி வைக்கப்பட்டதாக தான் இருக்கும். இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிற நூலில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேரு அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது எழுதியிருப்பாங்க. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதாவது உலக சரித்திர காட்சிகள். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நேரு அவர்களால் எழுதப்பட்ட நூல். இந்திரா காந்திக்கு ஒரு எழுதிய கடிதம் தான் லெட்டர் ஃப்ரம் தியர் ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அப்படிங்கிற நூல் வந்து இந்திரா காந்திக்கு நேரு அவர்கள் எழுதிய கடிதம். இவருடைய சுயசரிதை நூல் என்ன சொல்கிறாங்க, டுவோர்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூல் 1936 எழுதியிருக்கிறாரு. இது இவருடைய சுயசரிதை நூல். இவருடைய பிறந்தநாள் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நவம்பர் 14 என்ன கொண்டாடுறோம், குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு வரோமா. ஸோ 1955 நாட்டிய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. எப்போ வழங்கியிருக்காங்க, 1955 பாரத ரத்னா விருது நேரு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நேரு தொடங்கிய பத்திரிகை பார்க்கும்போது நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கியிருக்கிறார். ஸோ இவருடைய முழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரம் ஹை, அதாவது ஓய்வு என்பது ஒரு துரோகம் அப்படிங்கிறது யாருடைய முழக்கம், நேரு அவர்களுடைய முழக்கம். இந்தியாவின் ஆபரணம் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்பட்டவர் யார் அப்படின்னா நேரு அவர்களை இந்தியாவுடைய ஆபரணம் அப்படின்னு புகழ்றாங்க. 1964 மே 27 என்ன பண்ணுறாரு, புதுடெல்லியில் இருக்கும் பொழுது காலமாறாரு. ஸோ அது வரையுமே என்ன பண்ணியிருப்பாரு, பிரதமராக இருந்திருப்பார். 1964 மே 27 புதுடெல்லியில் காலமாறாரு. இவருடைய நினைவிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாந்திவனம் அப்படின்னு அழைக்கப்படுது. யாருடைய நினைவிடம் சாந்திவனம் அழைக்கப்படுது, நேரு அவர்களுடைய நினைவிடம் சாந்திவனம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இவருக்கு பின்னாடி பிரதமரானவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ இவர் பிரதமராகனால தான் என்ன சொல்கிறாங்க, தலைவர்களை உருவாக்குவார் அப்படின்னு காமராஜர் அழைக்கிறோன்ட்டு நம்ம அந்த வீடியோவிலே பார்த்துருப்போம். காமராஜரை பற்றின வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ கலாச்சாரம் என்பது மனதின் விரிவாக்கம் மற்றும் ஆன்மாவின் பெருந்தன்மை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, நேரு அவர்கள் கூறியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோ அடுத்த தலைவர்களை பற்றியோ இல்லை போட்டித் தேர்வு நோக்கில் இந்த மாதிரி முக்கியமான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.